உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. உலகம் யாவையும் தாமிழ ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரண் நாங்களே. இந்நாள் மிக சிரேஷ்டமான நாள். விஜயவல்லி சமேத சுதர்சன சேவா சமிதியினுடைய யாத்திரை, கர்நாடக யாத்திரை 3 நாளும் மிக சிறப்பாக நினைச்சியே பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துருக்கு. பகவான் நடத்திக்கிறார், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அவரோட சங்கல்பம். எதுவுமே அணுவின்று அவன் இல்லாத ஒரு அணு அசையாது. பகவான் என்ன நினைக்கிறானோ அது திருவள்ளப்படுதான் நடக்கும். நம்ம ஒன்று நடக்க எதுவும் வேற ஒன்று நடக்காது. அவரோட திருவள்ளுவர் நல்லா அமோகமாக நடத்தின்னு போகிறார். அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற வெள்ளம். எல்லாருக்கும் இன்னைக்கு சோமசுந்தரம் அவருடைய இது எல்லாருக்கும் இவருடைய மனமார்ந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் எங்கே இருக்கின்றான்? இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் என்று சொன்னார். பகவான் எங்கேயும் தேடி போகணும், இந்த மனசுலேயே இருக்கான். மனத்துள்ளான், கடலில் உள்ளான், தனத்தில் உள்ளான், நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கின்றான். இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஆன்மான்றும். ஆன்மா என்பது என்ன? ஆலயம் என்பது ஆன்மா. ஆன்மா வயப்படும் இடம்தான் ஆலயம். கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் தங்குவார் தடை சாங்கிலன். அவன் எங்கே? உள்ளத்தில் இருக்கிறானே. அந்த உள்ளத்தில் இருக்கிற எம்பெருமானை நாம் நன்றாக வைத்துக் கொள்ளும். அந்த உள்ளத்தில் இருக்கிற எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை நாம் சுத்தமாக இருக்கணும். எப்படி பகவான் சன்னதியை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் இல்லையோ, அந்த அழுக்குகள் இல்லாமல் குப்பை இல்லாமல், அது போல பகவான் இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை நம்ம நிர்மலமாக வச்சுக்கணும், தூய்மையாக இருக்கணும், அழுக்குகளாக இருக்கக்கூடாது. ஆனால் மனதில் அழுக்கு இல்லாமல் இருந்தால் பகவான் எல்லா இடத்திலும் நமக்கு அந்த இதில் பார்க்கும்போது பகவான் தேடி போக வேண்டாம். உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்துக் கொள்ளு. உன்னால் ஆன எல்லா உதவியும் மொத்தம் பண்ணு. பகவானுடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்னதெல்லாம் இன்னைக்கு இரணியன் பிரகலாதனுக்கு எவ்வளோ தூரம் இரணியாய மகா சொல்றா, இல்லை நாராயணாய மகா. சரி, நாராயணன் எங்கடா இருக்கான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிலும் சொல்லிலும் இருக்கின்றான் அப்படின்னு. உடனே ஒன்றுனா இவன் தூக்கி மலையில போடுறா அப்படின்னா, மலையில போடுறான், மலையிலேருந்து உருட்டி விடுறான். சின்ன 7 வயசு குழந்தை. அந்த குழந்தை என்ன செய்யுது? மலையிலேருந்து உருட்டி வரும்போது தான் உயிர் போக போகிறது, தனக்கு அடிப்பட போகிறது, அதை கூட அந்த குழந்தை நினைக்கல. என்ன பண்ணுறான்? அப்படியே கட்டி பிடிச்சிடும். நீங்க அப்படி என்ன பகவான் உள்ளத்தில் இருக்கானே, அவனுக்கு எதுவும் அடிபட்டு போகிறதே. அந்த குழந்தை அப்படியே மலையிலேருந்து விழுது, அப்படியே ஏன்னா குழந்தை வந்து போகிறோம். எனக்கு இப்போ சாகலையா அப்பா தள்ளினாடா? ஓ தள்ளியாப்பா, நான் வந்துட்டேன். அவெல்லாம் பின்னாடி வந்துருக்கா. ஏன்னா பகவான் காப்பாற்றிருக்கான். அவனுக்கு பகவான் மனத்தில் இருக்க அந்த குழந்தை, சின்ன குழந்தையே பகவானுக்கு இருக்கான், நம்ம மனசுல தான் இருக்கான் அப்படின்னு அப்படியே இருக்கும். ஆகவே அந்த மனத்தில் இருக்கிறான்ற இதில் பகவானை நாம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாறவன் என்னும் பெயர்தனை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவகண்டத்தில் உயலுமாமே. பெரியாழ்வார் இதுல அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல புஷ்பகைங்கரியம் பண்ணியிருந்தார். புஷ்பகைங்கரியம் பண்ணியிருந்த பெரியவாளுக்கு ஒரு நாள் ராஜா என்ன மார்பகையை போட்டு அப்படி நகர்வரம் போகிறான். நகர்வரம் போகிற சமயத்தில் ஒரு இடத்து திண்ணையில் ஒருத்தர் பட்டு இருக்காங்க. அப்பா நீ யாருன்னு கேட்குறா. நான் காசிலேருந்து வரேன், பிராமணன், இந்த யாத்திரையெல்லாம் பார்த்து சேர்த்துடணும். ஆக காசியில் பண்டிதன் சொல்றியே, நீ ஏதாவது சொல்லு, சக்விஷன் சொல்லு. ஏன்னா படித்தவாளை கேட்டால் அவளை கேட்கணும். ஏன்னா கற்ற நாயினும் கேட்க, கேள்வி ஞானத்தின் மூலம் அதெல்லாம் கேட்கணும். அப்போ அவர் சொல்றார், பகற்காலத்தில் இரவு காலத்தில் வேண்டியதை பகற்காலத்தில் சேர்க்க வேண்டும், மழைக்காலத்தில் வேண்டியதை மழை இல்லாத காலத்திலே சேமிக்க வேண்டும், பிற்காலத்திற்கு வேண்டியதை இப்போதே சேமிக்க வேண்டும். ராஜாக்கு முதல் 2 புரிஞ்சு பிடிச்சு. இரவு காலத்தில் வேண்டியதே பகற்காலையே சம்பாதிக்கணும், மழைக்காலத்தில் வேண்டியதை மழை இல்லாத காலத்தை சரி சரி
இன்னும் பிற்காலத்தில் வேண்டியது இப்போ சமயம் அது என்ன புரியல. அவரோட குரு செல்வ நம்பி அவர்கிட்ட போறார் ராத்திரி கட்சி. அப்போ அவருக்கு தெரியும் நாராயணன் தான் பரதத்துண்டு, இதை எங்க இருக்கிறான்னு சொல்லணும். ஆக இவர் சொன்னா தனக்கு வேண்டி சொல்லிட்டான்னு நீ ஒரு சபையை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா சரி எல்லா வேதத்திலும் கூப்பிட்டு அப்போ சிவல்லிபுத்தூர் இருக்கிற விஷ்ணு சித்தர், ஏன்னா விஷ்ணுவே சுத்தத்திலேயே உடையவர், அதனால தான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் அப்புறம் தான் பேர் வந்து அவர் விஷ்ணுவை சித்தத்திலே உடையதுனால விஷ்ணு சித்தர்னு பேர். அவர் படுத்திருக்கார். பெருமாள் கனவுல போனார். அப்போ விஷ்ணு சித்தரே நாளைக்கு போய் நீ வித்வச சபையில் நாராயண பரதத்துவம் ஐயா இலக்கணம் பொட்டி தழும்பை காட்டி வெல்லவோ பெரியவாச்சான் சொல்றார். பொட்டி தழும்பை காட்டி பாரு, கையெல்லாம் பாத்தி கட்டி கையெல்லாம் காய்ச்சிருக்கு. இதை வச்சு நீ புஷ்பகைங்கரி பண்ணு நந்தனவைன்னு சொன்ன சரி. எனக்கு பரதத்துவம் ஏன்னா நான் படிக்கல, எங்கே போய் நான் படிச்சதில்ல. ஏன்னா ஆழ்வார்களே மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள். ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரிஷிகள் ஞானத்தை படிச்சிருந்தான். ஆனால் ஆழ்வார்களுக்கு பகவானே அருளை செய்வான். மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள். சரி நீ போக வேண்டியது உன் கடமை, நான் மற்ற பார்த்துக்கிறேன். போனால் நல்ல நாராயண பரதத்துனா அந்த பொற்கழி தானாக அருந்து வேணுது. உடனே ராஜா பார்த்து இவருக்கு இது இருக்கணும் விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு யானை மேலே ஏற்றி அவங்க ஊரணும். பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தானென்னு இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து எழுத்தான் பாதங்கள் ஆமுடையவற்று. பாண்டியன் கொண்டாட அந்த இவருக்கு பட்டபிரான் விஷ்ணுசித்தர் என்ற பெயர் மாறி இவருக்கு பட்டபிரான் பேர் வந்து இவருக்கு யானை மேலே உட்காரச்சு வரும். அப்போ ஒரு குழந்தை நல்ல பிரைஸ் வாங்கியிருக்காரு. இவங்களுக்கு குழந்தைக்கு அவார்டு தரா, ஆஃபீஸில் நல்ல வேலை பண்ணுறா, அவார்டெல்லாம் கொடுக்குறா. அந்த குழந்தை அவார்டு ஃபங்க்ஷன்கிட்ட பார்க்கறதுக்கு அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் போவாங்க. அதே போல பகவானும் பெருவாட்டின்னு சொன்னால் கருட வாகனத்தில் இவர் விருது வாங்கறத பார்க்கறது வந்துட்டார். இதை பார்த்துட்டார் பெரியாழ்வார். இப்படிப்பட்ட நம்ம இருக்கிற கூடிய உலகம் எப்படிப்பட்டது, கம்சாதிகள் ராவணாதிகள்லாம் இருக்கக்கூடிய உலகம், இதில் ஒரு வராரேன்னு சொல்லிட்டு இவர் பல்லாயிரத்தாண்டு பலவோடு 100,000 மல்லாண்ட தந்தோழ்வன் விண்ணா உன் சேவடுத்து வைத்திருக்காப்பு மங்களாசாதனம் பண்ண ஆரம்பிச்சார். இதனுடைய மங்களாசாதனம் பண்ண வந்து இவருக்கு தன்னுடைய இதம் பல்லாயிரத்தாண்டு அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய இதை காட்டுறார், சங்கு சக்கரத்தை காட்டுறார். நீ பயப்படாத அப்படின்னு. நீ சங்கு சக்கரத்துக்கு அதுக்கும் ஒரு வேணும், இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கும், சங்கு நல்லா இருக்கும், சக்கரம் நல்லா இருக்கும் அப்படின்னா வரை என் திருமகள் இருக்கிறது இதை பற்றி அதுக்கும் ஒரு மங்களாசாதனம். இப்படி பண்ணுவேன். இவர் அச்சத்தை போக்கத்துக்கு என்ன பண்ணுது, உரகல் ஒன் சுடர் ஆழி சங்கே உரகல் பறவையே உரகல். ஐயா நீங்களாம் தூங்கிடாதுங்க, பகவான் எதனும் நீங்களெல்லாம் ஆழியே சங்கே சக்கரமே நாந்தகவாளே நீங்களெல்லாம் கருடனே நீங்களெல்லாம் தூங்கிடாதுங்க, பகவானை காப்பாற்றும். அதனால தான் ஒரு பெரியாழ்வார் பெரியது 2 பேருக்கு தான் அடைமொழி வந்திருக்கு வைஷ்ணவத்தில். என்னது, ஒருத்தர் ஜடாயுக்கு பெரிய உடையார். எதனால பெரியவர் பெரியாழ்வார்? எதனால பெரியவர்? செல்வத்தினால் பெரியவரா இல்லை எதனால பெரியவர்? இருப்பிடத்தினாலும் நல்ல வசதி இருக்கா, அவருக்கும் வசதி இல்லை. எதுக்கு? தன்னுடைய பகவான் நாம நன்னா இருந்தால் மட்டும் போராது, பகவான் நன்னா இருக்கணும்னு அவருக்கு நல்ல உள்ள பண்ண. அதனால பெரியார். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பொங்கும் பரிவாரே பெரியார் பெற்ற பெயர். அந்த விஷ்ணுசத்திற்கு பெரியாழ்வார் என்று பெயர் வந்தது. இந்த பொங்கும் பரிவு அவர் என்ன செய்றார், இவர் என்னடா இவர் இதை எப்படி போக்குறது, பயத்தை போக்குறது, இவர் அஞ்சிட்டு இருக்காரு. இவனு உடனே இவர் மனசுலையே வந்து தங்கிட்டார். இவர் மனசுலையே இருந்தார். பனிக்கடலில் வள்ளி கோளை பழக விட்டு எந்த மனக்கடலில் வாழவல் மாயமான நம்பி தனித்துடரே தனி விளக்கே தனித்துடரே என்னும் மனதை இடமாக்காக்கிட்டே என் மனதில் இடமாக்கி. எல்லா ஆழ்வார்களும் மனசையே இருந்தார். முதலாழ்வார்கள் 3 பேர். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் போய் யார் பூதத்தார் பெயராழ்வார். இவர் திருக்கிழமலையில் ஒருத்தர் பிறந்தார், காஞ்சிபுரத்தை ஒருத்தர், மயிலாப்பூரில் பிறந்தார்.
இவன் 3 பேரும் ஒருத்தர் பார்த்ததில்லை. இப்போ பார்க்காம ஒருத்தர் போனார். அங்கே ஒரு ஊரில் உலகளந்த பெருமை ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கிற திருக்கோபுரம், அந்த இடத்துல மிருகண்ட மகிழ்ச்சி அவருடைய இதை தட்டுறாரு. ஒரு மழை வர வருது. முதல்ல ஒருத்தர் பொய்கே போகிறார், அவரை கதவு தட்டுறாரு. ஸோ மழை வரதே சொல்லி உள்ள வாங்க அப்படின்னா கல்யாணம் இன்னொருத்தர் கதவு தட்டுறாரு. 2வது ஒருத்தரே சரி ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்கன்னு சொன்ன உடனே அவரை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் கதவு அடிச்சார். அப்போது என்னதுன்னா அது ஒரே தினம் சரி வாங்க ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், 3 நிற்கலாம் அப்படின்னு. இந்த 3 இருக்கலாம் சொல்லிட்டு ஒருத்தரும் நல்ல மழை வேறு வருது. திடீர்னு இன்னொருத்தர் 4வது நெருக்கிற போல இருக்கு. அப்போ ஒருத்தர் பாடுறார், வையம் தகழியா வார்கடலே நீயாக வெய்யுழு சிந்தை இடுதிரியா செய்ய துணையாழி யாருக்கே நான் சூட்டினேன் தொன்மாலை இடராழி நீங்குவேன் என்று பாடினார். இந்த உலகத்திலேயான் தகழியாக கடலே நெய்யாக அந்த கடலையே நெய்யாவிட்டு உள்ளத்தை திரியாக வைத்து நான் ஞானத்துடன் இருக்கிறேன். இன்னொருத்தர் பார்த்தார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா செய்வதற்கு ஞானத்துடர் வேலைக்கு நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ஒருத்தர் வையம் தகழியானார், இன்னொருத்தர் அன்பை தகழியாக, அந்த அன்பை தகழியாக வைத்துக்கு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி அந்த ஏற்றார். அப்போ 3வது பார்த்தார், இவ 2 பேர் ஜோதியில நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண்ணன் இன்னமும் கண்டேன், தெருக்களும் பொன்னாழி கண்டேன், புரிதங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று. நான் தாயாரோடு இருக்கக்கூடிய திருக்கண்டேன். பெருமாள் தாயாரோடு இருப்பார், தாயார் பெருமாளை விட்டு இருக்கணும். என்னைக்கு பார்க்கடல அமுதம் கிடைக்கிறதுனாலும் அன்னைக்கு ஏறி அமர்ந்துவிட்டோம். அகலவில்லை நிறையும் என்று அலர்மே மங்கை உரைமார்பா நிகழ் புழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. என்னைக்கு பார்க்கடல கடந்தமைப்பிலே பகவானுடைய திருவுள்ளத்திலே வட்சத்தலத்திலே தாயார் ஏழி உட்கொண்டார். அதனால்தான் திருவுரு மார்பன் ஸ்ரீனிவாசன் சொல்லணும். ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்கின்றான்? பகவான் உள்ளத்தில் இருக்கிறான். திருவை யாரை வைத்துக் கொள்கிறான்? திருவை வைத்துக் கொடுக்கிறான். திரு உருமாபன் உன்னுடைய அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேனும். எல்லா ஆழ்வார்களும் அடியார்களும் மனசை கொஞ்சம் கூட மனசு 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 நெஞ்சுற்ற தோன்று. ஏன்னா அவன் எங்கே இருக்கின்றான்? மனசுல உள்ளுவார் உள்ளத்தில் உளன். யார் நினைக்கிறாரோ அவன் மனசுல பகவான் இருக்கான்னு சொன்னா இருக்கான், இல்லைன்னு சொன்னான் அணுகில் அணுகும் விலகில் விலகும். நீ ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் 3 அடி ஒன்றுக்கு வைக்கிறோம். நீ பின்னாடி ஒரு இடம் 8 அடி பின்னாடி போவான். பகவானுடைய இது நம்ம யார் விரும்புகிறாளோ அவகிட்ட பகவானுடைய கடாட்சம் இருக்கும். அதை போல பூசலான்னு ஒரு நாயனர், அந்த பூசலார் நேசர் கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நீங்கள் போனால் திருநின்ற ஊர் இருக்கும், முன்றாசை பார்த்து போனீங்க சென்னை பக்கத்தில். அந்த திருநின்ற ஊரில் பூசலார்னு நாயனர், அவர் கோவில் கட்டணும் ஆசைப்பட்டார். அவரோ ஆண்டி, இவர் யாரா போய் நம்ம கேட்டால் யாருக்கு அழைச்சிடுவோம். இவரை போல் மகன் போனால் எல்லாரும் அள்ளி கொடுப்பாங்க. நம்ம சேர பெருமாளுக்கு சொன்னால் உடனே வெள்ளம் அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷன். இவ போய் கேட்டால் உடனே கொடுப்பாங்க. இப்போ நான் போய் கேட்டால் யாரும் தர மாட்டோம். அந்த நிலையில் இவ பூதலாக இருந்து யாரும் கொடுக்கணும். உடனே இறைவனோ மனசில் இருக்குன்னு மனசுலையே கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறப்பையும் எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறப்பையும் பணமெல்லாம் வராப்போலையும் பேங்கில் போட்டு கொடுத்து ஒரு பிளான்லாம் கட்டி மனதிலேயே இருந்தோம். காஞ்சிபுரத்தில் காடவர் கோமானு பல்லவராஜா அவன் உண்மையிலே கோவில் கட்டிட்டான். கும்பாபிஷேகத்துக்கு நாளை நெருமணி ஆச்சு. ஆனால் நாள் நெருமணின அந்த நாளில் யாருடைய இவன் மனசில் கொள்கிற அவர் கும்பாபிஷேகத்துக்கு நாள் எந்த நாள் நிர்மாணம் பண்ணாரோ அந்த நாள் ராஜா உண்மையான அடுத்த காத்தால கும்பாபிஷேகம். ராஜா எல்லா இடத்துலையும் வந்துட்டான். முதல் ராத்திரி பெருமாள் போய் அப்பா ராஜராஜா உன்னுடைய கும்பாபிஷேக நாள் வேற ஒரு நாளை வச்சுக்கோ அப்படின்னா. என்னது வேணும் உன்னோட வேற இடத்துல இருக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு. அடுத்த நாள் எல்லாம் கேன்சல் வா அப்படின்னு திருநெல்வேலி போகிறோம். மேலதாளத்தோட போகிறார். அங்கே போனால் வெறும் கிராமம், ஒரு விழா கோலமே இல்லை. அப்போ எல்லாம் யாரோ பூசலாருக்கு எங்கே இருக்காரு? பூசலாரா? கோவிலே கிடையாது. அதோ சூரியனும் சந்திரன் வரக்கூடிய வீடு.
ராத்திரியான சந்திரன் வருவான், பகலான சூரியன். அப்படிப்பட்ட வீடு. அந்த வீட்டில் ஓட்டை. அப்படிப்பட்ட வீட்டில் இருக்காரு இவர். கண்ணமண்ணு நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இணைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பாடு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இவரும் ராஜாவை கேட்குறாங்க, கோவிலா நாயகர் நம்ம மனசுலாம் கோவில் கட்டணும். உடனே ராஜா நினைச்சுதான் இவர் மனசிலேயே கோவில் கட்டா போல ஒரு கோவிலை கட்டி மனக்கோவில் கொண்ட நாதர் அப்படின்றதுல இன்னைக்கும் பார்க்கலாம். கோவில் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் இருக்கோ அதே போல 2 கோவில் கும்பாபிஷேகத்தையும். ஆகவே பகவான் அங்கே இருக்கின்றான். சுடரொளியாய் என் நெஞ்சினுள்ளே தோன்றும் சொதியும். அவன் ஜோதி ஸ்வரூபமாக. அதனால்தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது அன்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றான் பகவான். அவன் எப்படி உடல்மிசை உயிரென கலந்தெங்கும் பறந்துடன் பகவான் இருக்கிறான். இந்த தாமரையுடைய மொட்டு அடிக்கள் அதுபோல தாமரை இந்த மொட்டை தலைகை வச்சு அப்படி இருக்குமோ அது போல சின்னது. அதுல ஆன்மா வயப்படும் இடம்தான் ஆலயம். ஆன்மா ஆலயம் பகவான் இருக்கக்கூடிய இடம்தான் ஆன்மா. அந்த ஆன்மாவில் எப்படி இருக்கிறான்? சடகூரொட்ட கூடினுடன் பிரகாரம் சொல்றான். எப்படி எங்க இருக்கான்? நீ சொன்ன சொல்லிலும் இருக்கணும். அவன் எப்படி இருக்கான்? ஒரு முடியை எடுத்து அதை 100 பாகமாக்கு. அந்த 100 பாகத்தை ஒரு பாகத்தை எடுத்து அதை 100 பாகமாக்கு. அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு உண்மையான இருக்கிறதோ அப்படிப்பட்ட உண்மையான உணர்வுடன் பகவான் கட்டணும். இது இருக்கக்கூடிய துண்டு தான். அது படுத்துற பாடு நமக்கு சும்மா இல்லை. இந்த மனசுல பகவான் இருக்கக்கூடிய நம்ம நினைக்காம இந்த மனசை நம்ம எல்லாம் அலபாய விடுறோம். அந்த அலபாய விடாத ஒரு நிலைப்படணும். இதுதான் சத்சங்கம். இந்த மனதை ஒருபடுத்தக்கூடியதுதான் விஜயவல்லி சமேத சுதந்திர சேவா சங்கத்தார். நம்ம ஒவ்வொரு இடத்துல பெருமாள் போய் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் ஒரே இடத்துல எல்லாரும் போக முடியாது. எல்லாரும் ஒரு இடத்துல சத்சங்கத்தே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்தே நிர்போகத்துவம், நிர்போகத்துவே நிர்போகத்துவம். ஆக சத்சங்கம் எங்கே இருக்கிறதோ அதனால் கூடியிருந்து குளிர வேண்டும். நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு பகவான் செய்கிறார். உள்ளத்திற்காக நினைச்சிட்டோம், சத்சங்கத்தில் கூட்டிட்டோம். அது போலதான் யமுனை தாண்டி ஆட்சியர்கள்லாம் ஊரில் பால் தயிரில் விற்கிறது போயிட்டான். சாயங்காலம் வரா. சாயங்காலம் வரும்போது யமுனையில் வெள்ளம் வராச்சு. திடீர்னு யமுனையை கடக்கணும். நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா பசுமாடுகளுக்கெல்லாம், ஏன்னா அவளுக்கு எப்பவுமே கோவலர்கள் எல்லாம் மாடுகள் தான். தங்க குழந்தை போல பால், கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டுமே, மாட்டுக்கு வெக்கெல்லாம் பண்ணணுமே, தன்னோட கணவன்மார்கள் எல்லாம் பண்ணணுமே, சுற்று பண்ணணுமே, இப்படியே இருந்துச்சுன்னா அங்கேயே வியாசர் உட்காந்துருக்கார். வியாசர்கிட்ட போய் முன்னாடியே இந்த அக்கறை கொடுத்துக்கு எங்களுக்கு வழி பண்ணுங்க. அப்போது சரி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீங்கள் ஏதாவது தரங்களா? தருமே அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கா தங்க மீதி பால் தயிர் எல்லாத்தையும் கொடுக்குறான். எல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே யமுனைக்கரை போய், யமுனை நதியே, நான் உபவாசம் இருப்பது உண்மையே ஆனால் இவளுக்கு வழிவிடு அப்படின்னார். இது அதனே வழிவிட்டுது போயிட்டார். அக்கறைக்கு போனோம்னு வியாசரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சார். எல்லாரும் இன்னுமா சிரிக்கிறேங்க, கொல்லு சிரிக்கிறேங்க. இன்னும் அம்மா, நீங்கள் உபவாசம் இருப்பது உண்மையானாலும் சொன்னீங்களே, நான் கொடுத்த பால் தயிர் வேணும் எல்லாத்தையும் வயஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எப்படி உபவாசம் இருக்க முடியும்? உபவாசத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறோம். அம்மா, நீங்கள் இது பொருளை புரிஞ்சிக்கல. உபவாசம் என்னணும்? ஒரு ஏகாதி விரதம் அன்றைக்கி தான் பசி எடுக்கும். இந்த பசி இருக்க மனுஷனுக்கு பெருளாத வியாதி. ஒரு நாள் உணவே ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் இன்னோ அறியாய், இடும்பை ஊர் என் வயிறே உன்னோடு வாழ்தல். இவன் கல்யாணத்துக்கு போயிருக்கோம், அடுத்த சாயங்காலம் கிளம்புறோம். நம்ம ஊருக்கு போகிறதுன்னா ஒரு 3 நாள் ஆகும். சரி, இவத்தில் இருக்கிற சாப்பாடு நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே கையில் கட்டிக்க முடியல. ஆனால் நம்ம இவ்வளோ சாப்பிட்டோமே 2 நாள் தாங்குவோம் அப்படின்னா அடுத்த நாள் காட்டால் திடீர் பசிக்கா இருக்கு இல்லையா? ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழி மாட்டேன். இது சாப்பிடாம விரதம் அன்னைக்கு தான் இல்லாத பசி இல்லான்னு நமக்கு வரும் இல்லையா? அந்த நிலை பசி என்றால் பற்றும்,
பசி வந்திட பற்றும் பறந்து போகும். இந்த குழந்தை ஆஃபீஸ்லேயும் வரா, வந்த உடனே நல்லா கடுமையான பசியாக இருக்கு. அம்மா வேணுமா, அம்மா இன்னும் பண்ணலாமா அப்படின்னு. என்னம்மா பண்ணி அவ்வளோ பசிக்கு கொடு அப்படின்னு கோபப்படும். இதை தூக்கி போடுறது, எல்லாம் பேக்கை போடுறது அப்படி பண்ணுறோம். எவ்வளோ இருக்கும் ஆஃபீஸில், அம்மா ஆஃபீஸில் வந்து அவருக்கு பலவிதமானதில் வருவார். திடீர்னு சரி அம்மா நெசவா குழந்தை கோபப்படுறேன்னா நானே குத்துவா, பசி அடையணும். அதுபோல் இந்த பசி தான் மனுஷனை இது கொல்றது. அந்த உபவாசம் நினைக்கலையே, உபவாசம்னா என்ன தெரியுமா அப்படிங்கிறான். உபவாசம்னா பக்கத்தில் இருக்க செய்தால் அதான் உபவாசம். பக்கத்தில் பகவான் பக்கத்தில் இருக்க. நாஜா பள்ளியே நீ கொடுத்தல எனக்கு கொடுத்தங்கல்ல, அந்த பகவானுக்கு. அதனால எது கொடுத்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யணும். அவ்வளவு உடுத்து கலந்தனின் பீரகவாடை உடுத்து கலத்ததுண்டு. உடுத்து கலந்த பகவானுக்கு நமக்கு வாங்கின புதுவைக்கு பகவானுக்கு சமைச்சிட்டு அவனுடைய எதிர்த்து பிரசாதம். நம்ம ஆத்திர பண்ணா சாதம், அதே பகவானுடைய பிரசாதம்னா நம்ம அதில் காரணம் பிரகாரம் அப்படின்றோம். அதை எதுவுமே அந்த தூய்மையாக இருக்கக்கூடியது. ஏன்னா அவனுடைய பிரசாதத்தை நம்ம உச்சிஷ்டத்தை சாப்பிட்டோம்னா மனசு தூய்மையாயிடும். எப்பேற்பட்டு அந்த கோவில் பிரசாதம் கொஞ்சம் முழங்கை வழிவார இருந்தாலும், சக்கரை பொங்கல் நல்ல முழங்கை வார பொங்கல் சாப்பிட்டு அப்படியே மயக்கமாக வருது அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கு எவ்வளோ பார்க்குறோம். அந்த நிலையில பகவான் நம்ம முழங்கழ்வாக இருந்தாலும் பகவானுடைய பிரசாதம்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் தானே கிடைச்சது, கொஞ்சம் தானே கிடைச்சது. அந்த கொஞ்சமே உனக்கு ஜாஸ்தியாகும். எப்படி ஒரே ஒரு கீரை வந்து பகவான் அருளினாலே திரௌபதி கொடுத்தா அந்த துர்வாச முனிவர்களுக்கெல்லாம் அப்படியே பெருசாக பசியே இல்லாமல். ஆகவே பகவானுடைய அருள் நமக்கு இருந்தானா எல்லாமே நன்றாக இருக்கும். இந்த நிலையில தான் பகவான் எங்க இருக்கணும், சுடர் ஒளியாய் தோன்றக்கூடியவன், உள்ளுவார் உள்ளத்தில் உடனாய் இருப்பவன், உடன் கண்டாய் நன்னஞ்சே. உடன் கண்டாய் நீ அது ஆழ்வாரும் எல்லா ஆழ்வாரும் சொன்ன மனசை விட்டே தரும். மனமெனும் தோழி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்க ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறைதாக்கி மரியம்போது அறியவண்ணா உனை உணும் மர்பைனல்காய் ஒற்றையோருடைய கோவே. மகேந்திரபர்வன் நசுதான் அப்பர் சுவாமிகளை கடலை தூக்கி போட்டான். ஏன்னா முதல்ல சைவத்தில் இருந்து சமணத்துக்கு போனார். அவர் தீராத கடும் நோய் கொடுத்த பகவான் திலகவதியார் எப்படியாவது அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டார். அவர் நீரை கொடுக்குறார். சொன்னா இது மந்திரமாவது நீர், மதிக்கப்படும் நீர், சுந்தரமாவதும் நீர், துதிக்கப்படுவதும் நீர். அந்த வெந்நீற்றை இதும்போது அவருக்கு வலி போயிடுறது, சூழ நோய் போனோடனே இவர் எப்படியாவது மீண்டும் செய்வனாக. மகேந்திர பல்லவன் இவனை தூக்கி கடலை போடுறா, சுண்ணாம்பு கலவாயில் போடுறா அப்படின்னும். அப்போ சுண்ணாம்பு கலவாயிலும் போகும்போது அவர் மாசல் வீணையும் மாலை மதியமும் வீர் தண்டலும் வீங்கல வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசனிந்தை இணையடி நீழலே. இது எப்படி இருக்கிறது? மாசல் வீணையும் குற்றமில்லாத வீணையும் ஒளி போன்றது, மாலை மதியமும் சாயங்காலத்திற்குரிய சந்திரனும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றது நல்ல வண்டுகள் மொய்க்கக்கூடிய தாமரை மனம் அந்த பொய்கையும் போன்றது பகவான் திரும்பி. இவர் சொல்றார், என்ன பண்றார், இங்கே மனமேனும் தோணி பற்றி கடல்ல போடுறா அப்படின்றான். கல்லில் கட்டி கடல்ல போடுறாங்க. அப்பவும் என்னதுன்னா கடலை அந்த போட்டை அடிச்சுட்டு வர. அப்பதான் பாரு, மனமேனும் தோணி பற்றி மதியேனும் கோலை ஊன்றி சினமேனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதமெனும் பாரதாக்கி. மதம் என்ற ஒன்று, மதம் என்பதுனா கொள்கைன்னு அர்த்தம். சமயம் சொல்லும். சமயம் என்பதே பக்குவப்படுத்துதல் பொருள். மனிதனை மனிதனாக வாழ பக்குவப்படுத்துதான் சமயத்தின் நோக்கமும் போக்கும். எந்த சமயம் செய்யணும்? சமயம் மனுஷன் எப்படி வாழலாம், காட்டு மீனாண்டு தரமால இப்படிதான் வாழணும், பெரியவா சொல்லியிருக்க நீ இப்படி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்.
அந்த முன்னோர் எவ்வழி அவ்வழி நாம் பின்பற்றுதான் நம்முடைய சமயத்தினுடைய நோக்கம். அந்த நிலையில இவர் பகவானை தன் உள்ளத்திலேயே வச்சுண்டு நம்ம எங்கே போகணும், இருந்த இடத்துலையே இருக்கணும். சோமசுந்தர மாமா இன்னைக்கு ரொம்ப அருமையான கிடைச்ச நினைக்கல. 3 நாள் இன்னைக்கு 3 நாள் எல்லாராட்டும் பெங்களூர் கர்நாடக யாத்திரை இந்த விஜயவல்ல சுமேந்திர பெருமாளுக்கு ஏகாந்த குஷி. அவருக்கு நேற்று பார்க்குறோம், நேற்று ஸ்ரீதர சுவாமியாருக்கு போனோம். அவத்தில் இருந்தது பகவானே அழகன்தான், தீர் பொலிகின்ற செங்குடர் ஆழிவுடையவன் தான். அவ கொடுத்த அந்த புடவையும் வேஷ்டியும் கொடுத்துன்னு பெருமாள் ஜெகத் ஜோதியா யார் பார்த்தாலும் என் மனசில் தெரிஞ்சுது அவருடைய. ஆகவே அந்த நிலை தான் பகவானுக்கு ஆடை அழகு தருவதில்லை. இந்த ஆடைகளும் திருவாரணமும் அவன் திருமேலில் ஏறி அதுக்கு அழகை பெறுகிறது. அதான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்க போறது நடந்துருக்கு. இவ கொடுத்த என்ன அன்பு, அன்பினால் கொடுக்கக்கூடிய ஒன்று. சபரி நெல்லி கொடுத்தா குன்பை கடிச்சு 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 ஏன் அன்புனாலே எதுலையுமே கொடுக்கக்கூடிய பெரிய இதுவாக இருந்தாலும் அன்புனாலே எதை கொஞ்சம் கொடுத்தாலும் அதே பகவான் அந்த மனசுல தொடரொலியாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவனுடைய பிரீத்திக்காக இருக்க வேண்டும், நம்முடைய பிரீத்திக்காக இல்லை. இது பகவானுக்கு ஏற்றதா, இது நல்லா இருக்கா, நல்லா இருக்குமா, மற்றவாழ வேணுமா, மற்றவாளுக்காக செய்யணும்னு அவசியம் இல்லை. மற்றவாட பிரீத்திக்காக எல்லாரும் வருமே, எல்லாரும் பாராட்டணுமே அப்படி இல்லை. பகவான் திருவுள்ளம் ஏற்றுக்கொள்வானா. இன்னைக்கு சரி உப்பு ஜாஸ்தியாக போட்டால் பகவான் திருவுள்ளம். ஒரு கோயிலுக்கு உப்பு ஒருத்தவங்க உப்பு இல்லாமல் தான் விடும். பகவான் ஒப்புலியப்பன், உப்பில்லா அப்பன் உப்புலியப்பன் சொன்ன தன்னிகள் இல்லாதவன், தனக்கு ஓமை இல்லாதவன், வேண்டுவார்க்கு வேண்டுமெல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி. அப்படிப்பட்டது எப்படி கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறான். அன்பு புல்லிலை ஆயினும் கடவுள் பேணேம் என்னார். நீ அருகப்பல்ல போடுற நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிவன் பார்க்கணும் ஊமத்தொங்காய் அதான் சில பேர் 21 கல்லாலேயே அர்ச்சனை பண்ணார். ஆகவே அவருக்கு பகவான் திருவுள்ளப்படி நம்ம நினைக்கின்ற பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். எப்படின்னா கல்லையே அவன். ஆகவே மலரிட்டு மலை புஷ்பத்தை பார்க்குற அந்த புஷ்பத்தை எடுத்து தலையில வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த பகவானுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. அந்த திருத்துழாய் நாற்றத்துழாய் நாராயணன் நமக்கு கொடுத்தாங்கன்னா இருக்குமே. எது பார்த்தாலும் அந்த பொருள் எல்லாம் பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்கு. ஏனென்றால் பகவான் நம்முடைய உள்ளத்திலே என்றும் இருக்கின்றோம். உளன் கண்டாய் நன்னஞ்சே. ஆகவே நல்ல நெஞ்சே உன் உள்ளத்தில் இருக்கிறான். அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி சுடரொளியாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் ஆசிரித்து அவனோடு கூடி குலாவி அவனும் நம்மோடு கூவி குலாவி. கண்ணன் கண்ணன் கடலனை எண்ணும் நான் தின்னும் நாரணமே. அவன் உறுதியாக சர்வதன்மா பருத்தட்ச மாமேகம் தரணம் பிரஜான்னு ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்றான். ஆனா ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே வரதருவான் முதல் பாசுரத்தை சொல்லிட்டான். ஆகவே பின்னால் இருக்கிறதை நமக்கே காட்டக்கூடிய பகவானை நம் உள்ளத்திலிருந்து பிறவி பெருங்கடை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அந்த இறைவன் அடியை பெற நம்ம இருக்கக்கூடிய பகவானை நல்ல நிலையிலே கூடியிருந்து குளிர்ந்து எல்லோருக்கும் இங்கே இந்த சோமசுந்தர சுவாமிகளுக்கும் இந்த இதற்கு விஜயவல்லி சமேத சோதன சேவா சமித்திற்கும் எனக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்வார் திருவள்களே தரும் என்பர் திருவிழே தரும்.